அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் ஆன்மா பூரிப்படையும். ஏனெனில் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போல விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் பயணத்தில் இயேசுவின் வருகைக்காக நம்மை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புனிதமிக்க காலத்தில் இன்று அன்னையாம் திருச்சபை நமக்கு அற்புதமான ஒரு விளக்கு ஒன்று கொடுத்து, உங்களுடைய என்னுடைய நம் மீட்பராக இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவளாகவும் மாசு மறுவற்றவளாகவும் செல்வ பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகில் பிறந்தவளாகவும் இருக்கிறாள் என்பதை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளே அன்னையாம் திருச்சபை கொடுத்த அந்த விசுவாச பிரகடனத்திற்கு பிறகு நாமே அமல உற்பவம் என்று வாக்களித்த அந்த விழாவினை கொண்டாடி மகிழ நமக்கு அன்னையாம் திருச்சபை இன்று அழைப்பு கொடுக்கிறது. புனித கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருவிழா. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் வழியாக ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக திருமுழுக்கின் வழியாக நாம் திருச்சபையின் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நம் அனைவருக்கும் மீட்பு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உதரத்தில் தாங்கிய அந்த தாயானவள் மாசு மறுவற்றவள், ஜென்ம பாவமற்றவள் என்பதை நமக்கு அன்னையாம் திருச்சபை வெளிப்படுத்தி அந்த தாயினுடைய சிறப்பு நாளை இன்று கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த தாயினுடைய இந்த பெருவிழாவில இணைந்திருக்கின்ற நாம் இந்த அன்னையினுடைய அன்பின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து இந்த அன்னை மரியாள் கடந்து சென்ற பாத சுவடுகளை பின்பற்றி வாழ நாம் திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு இப்படி பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாத்தல் அவரது பரிந்துரையால் நாளுக்கு தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறைத்திரு வசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாயிருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 98. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை திரு வசனங்கள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஏதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அறிவிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கிறிஸ்தேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இந்த அன்னையாம் திருச்சபை தூய கன்னிமரியா அமல உற்பவ விழாவை கொண்டாடி மகிழ உங்களுக்கும் எனக்கும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. மரியாவின் இந்த அமல உற்பவ விழா வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிற பொழுது தொடக்க காலத்திலிருந்தே இந்த விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது ஏறக்குறைய 1854 ஆண்டு இதே நாளில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் பத்திநாதர் மரியாள் அமல உற்பவி என்ற விசுவாச பிரகடனத்தை அன்னையாம் திருச்சபைக்கு கொடுத்து இதை விழாவாக கொண்டாட நமக்கு பிரகடனப்படுத்தினார். அவர் எழுதிய அந்த சுற்றுமடலில் இவ்வாறு அவர் கூறுகிறார்: மனுக்குல மீட்பரான இயேசு கிறிஸ்துவை பயன்களை முன்னிட்டு கன்னிமரி கருவான நொடிப்பொழுதிலே எல்லாமல்ல இறைவனது அருளாலும் சலுகைகளினாலும் சென்ம பாவ மாசு அணுகாதவளாய் தோன்றினார் என்று அந்த விசுவாச சுற்றுமடலில் அன்னையாம் திருச்சபை கொடுக்கிறார். இவ்வாறு காலங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இந்த திருத்தந்தை அன்னை மரியாள் அமல உற்பவி என்கின்ற அந்த விசுவாச பிரகடனத்தை கொடுத்தாலும் இதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதத்திலே 1858ஆம் ஆண்டு ஏறக்குறைய 4 ஆண்டுகள் மார்ச் மாதம் 25ஆம் தேதி பிரான்ஸ் தேசத்திலே லூர்து என்கின்ற அந்த இடத்தில் அன்னை மரியாள் மசுபியல் என்கின்ற குகையிலே பெர்னதத்து மற்றும் அவரோடு இருக்கின்ற சீரார்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது பெர்னதத்து இந்த இளம் வயது பெண்ணானவள் அன்னை மரியாளை பார்த்து நீர் யார் என்று கேட்கிறார். ஏனென்றால் அன்னை மரியாளுடைய காட்சியை தன்னுடைய பெற்றோர்களிடமும் பங்கு தந்தையிடமும் அறிந்தவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக பங்கு தந்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதி, அப்படி அந்த பெண் மீண்டும் உன்னிடம் தோன்றினாள், நீர் யார் என்று கேள் என்று கேட்கின்ற பொழுது நானே அமல உற்பவி என்று அன்னை மரியாளே தன்னை அமல உற்பவி என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறாள். பிரியமான அன்னை தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபையில் கொண்டாடப்பட்ட விழா பல்வேறு காரணங்களினாலும் திருத்தந்தை இதை விசுவாச பிரகடனமாக இந்த மண்ணுலகிற்கு கொடுக்க பொழுதும் 4 ஆண்டுகள் கழித்து யாரை பற்றி இந்த அமல உற்பவி என்று நாம் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த தாயானவளே இந்த உலகத்திற்கு தோன்றி சிறு குழந்தைகளிடம் நான் தான் அந்த அமல உற்பவி என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த தாயினுடைய சிறப்பை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வை போதும். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாள் இந்த மன்னக பயணம் முடித்த பிறகு அவளுடைய உடலானது இந்த மண்ணுலகில் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக உடலோடும் ஆன்மாவோடும் அவள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்பதையும் நாம் விசுவாச ஒரு பிரகடனமாக திருச்சபை மாறியதை அதை சொல்லி அவள் வழியாக செபித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், அன்னை மரியாள் கடவுளுடைய பார்வையிலே ஒரு விலையேற பெற்றவள் என்பதை காணுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயலுவாய் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இப்படி ஆதியிலேயே அன்னை மரியாளை பற்றி தந்தை கடவுள் தன் மகனுடைய பிறப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்பதை வெளிப்படுத்துகின்ற பொழுது இன்னும் சிறப்பு வேண்டுமென்றால் இது அன்னை மரியாள் எப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் என்பதற்கும் வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். தாவீது அரசர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு எண்ணெய் பூசி அரசவையில் அவருக்கு ஒரு அற்புதமான அரசாட்சியை கொடுத்து
தன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு இறைவன் அவரை தகுதி படைத்து நிறுத்தினார். இந்த தாவீது அரசன் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது 1 குறிப்பேடு 22ஆம் அதிகாரம் 8வது இறைவசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய், எனக்கு முன்பாக தரையில் மிகுதியான குருதியை சிந்தியதான் என் பெயருக்கு நீ கோயில் கட்ட வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனிதன் பாவம் என்கின்ற சேற்றில் விழுந்ததினால், இறைவனுக்கு எதிராக தவறுகள் செய்ததினால், இவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டு ஒரு திருந்தியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, தன்னுடைய பாவத்தினால் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி பாவக்கடனை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த தாவீதுக்கு தந்தை கடவுள் கொடுக்கின்ற வாக்குறுதி, நீர் குற்றம் புரிந்தவன், பாவம் செய்தவன், நீர் எனக்கு கோவில் கட்டுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். அவனுடைய சந்ததிதான் எருசலேம் தேவாலயத்தை கட்டியதை கூட நாம் காணுகிறோம் வேதத்திலே. இது எதை குறிக்கிறது என்றால், அன்னை மரியாள் மாசு மறுவற்றவள், ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகில் பிறந்தாள் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சியம் உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லை. ஆலயம் கட்டுவதற்கே நீர் குற்றம் புரிந்தவன், பாவம் செய்தவன் என்று இறைவன் அவரை ஒதுக்கி வைக்கிறார் என்றால், தன் மகன் இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு தாயை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு வேதத்தினுடைய இந்த ஒரு குறிப்பே நமக்கு போதுமான அளவிற்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறது. எனவேதான் தந்தை கடவுள் ஒரு அற்புதமான தம்பதியர்கள் சுவைக்கீர் அன்னாள் இறைவனுக்கு உகந்தவர்களாக இருந்த அவர்களுக்கு இந்த குழந்தையை கருவாக உருவாக்கி இந்த மண்ணுலகிலே ஒரு பெண்ணாக அவர் அனுப்பி வைக்கிறார் தன் மகனுடைய பிறப்பிற்காக. இப்படி தன்னுடைய மகனுடைய பிறப்பிற்காக இந்த பெண்ணானவளை அனுப்பி வைக்கின்ற பொழுது, தான் இயேசு கிறிஸ்துவை சுமக்கப் போகிறேன், மீட்பரின் தாயாக இருக்க போகிறேன், இந்த உலகத்தினுடைய மீட்பிற்கு தானும் ஒரு துணையாளராக இருக்க போகிறேன் உணர்ந்து கொள்ளாதவள் பெண்ணானவள் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். யூத சமுதாயத்திலே எத்தனையோ பெண்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மீட்பர் இந்த யூத சமுதாயத்தில் பிறக்க போகிறார், ஒரு பெண்ணிடமிருந்து பிறக்க போகிறார் என்று சொன்ன உடனே எத்தனையோ பெண்கள் தங்களுடைய தவ முயற்சியை மேற்கொண்டார்கள். இயேசு எங்களுடைய வயிற்றிலே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மாறாக அன்னை மரியாள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் இது எங்கனமாகும் நானும் கணவனை அறியேன் என்று அன்னை மரியாள் மீண்டுமாய் வினவுகிறாள் இந்த வானதூதரை பார்த்து. எப்படி நான் அருள்மிக பெற்றவள், எப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அன்னை மரியாள் தன்னுடைய விளக்கங்களை கேட்கிற பொழுது, வானதூதர் தெளிவாக ஏன் அன்னை மரியாள் இப்படி அருள்மிக பெற்றவள் என்று கூறுகிறார் என்பதை உணர்ந்தாள். உணர்ந்ததின் அடிப்படையில் தான் இது நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் வாசிக்க கேட்கின்றோம். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை கீழ்ப்படிந்து கொண்டாள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த அளவிற்கு அன்னை மரியாள் தான் இறைவனுக்கு உகந்தவள் என்பதை உணர்ந்தவளாக, மாசு மறுவற்றவள் என்பதை உணர்ந்தவளாக, இறைவன் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தன்னுடைய பணி வாழ்வை இந்த மண்ணுலகிலே தன் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று உணர்ந்தவளாக, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்த இந்த அன்னை மரியாள் தான் ஜென்ம பாவம் இல்லாமல் மாசு மறுவற்றவளாக, அமல உற்பவியாக இந்த மண்ணுலகிலே பிறந்து உங்களுக்கும் எனக்கும் தன் மகன் வழியாக துணை மீட்பாளராக இந்த மண்ணுலகில் அவள் வாழ்ந்து இப்பொழுது விண்ணகத்திலே விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறாள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொன்னார்கள். தாயினுடைய வளர்ப்பில் வளர்கின்ற குழந்தைகள் ஒரு தூய்மையுள்ள குழந்தைகளாக, பாவமற்றவர்களாக, உண்மை உள்ளவர்களாக,
வெளிச்சத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகம் பெற்றிருக்கிற இந்த அற்புதமான தாயானவளை நாமும் பெற்றிருக்கின்றோம். இந்த தாயினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தாயினுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு தனி சிறப்பு பெற்றவள். இந்த மன்னகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. தனித்துவம் பெற்றவள், எப்பொழுதும் தனிமையில் காணப்படக்கூடிய இந்த பெண்ணானவள் நினைத்திருந்தால் ஒரு அரசி போல அடுத்தவர்களை அடிமைகளாக வாழ வைத்திருக்க முடியும். ஆனால் நான் அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டாள். அவளுடைய தாழ்ச்சி, அவளுடைய பொறுமை, அவளுடைய சக்தி, அவளுடைய வழிநடத்துதல், அவளுடைய பரிந்துரை இன்று இந்த உலகம் முழுவதுமாக பெற்றிருக்கிறது. ஆனால் பெற்றதை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த கேள்விக்குறிகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இது அன்னை மரியாள் பெற்றெடுத்த பிள்ளைகளைப் போல நாமும் அவள் கடந்து சென்ற பாதையிலே பயணித்து சென்றோம் என்றால் நாம் இப்பொழுதுமே கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக மீட்பை இந்த மண்ணுலகில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு அன்பின் பணியாளர்களாக வாழ முடியும் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்புப்படுத்துகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம்.
இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகள் நம்முடைய ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பழிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலும் இருந்தும் நீர் உமது அருளால் முன்னேற காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலும் இருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்து அம்மகனுடைய மகளாகிய மாசு மறுவற்றை எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தேன். ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லோருக்கும் மேலாக அக்கண்ணியை உம் மக்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாக விளங்கச் செய்தேன். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமலமாக. அவர் பாடுபட உளம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இருவிருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் நின்று கோழியை புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
புனித பிரான்சிஸ் செவேரியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுரடும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவராகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவிய நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறுகின்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்துவிடமிருந்தே தோன்றினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுமறுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றி உள்ளே.
நாங்கள் உட்கொண்ட இத்திருவணுவ பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு செல்வோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு